ஜன்னல்ல வர நெப்போ ப்ராடக்ட் கடைசியா பார்க்க போறது யாரு பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்தன். இவனுக்கு என்னடி செம்ம டேலண்ட், போய் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் செம்ம டேலண்ட் தான் சொல்றேன். ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா, இவர் விஜயோட மேனரிசமா அப்படியே எடுத்துட்டு வர்றாரு. இவர் விஜய் மாதிரி பக்காவா ஆடுறாரு, அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன், சூப்பரா பண்றாரு, யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனா இங்க மேட்ரு என்னன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன அந்த 4 நெப்போ ப்ராடக்ட்டும் ஏதோ பேட் ஃபேமோ குட் ஃபேமோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டைல் இருக்கு, உருவாக்கி முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா ஹர்ஷவர்தன் அப்படி சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருதுன்னா இவர் விஜய் மாதிரி ஆடுவாரு, விஜய் மாதிரி பண்றாரு, பாட்டு பாடுறாரு. இவருக்கு இப்படிதான் இருக்கே தவிர இவருக்குன்னு தனி மேனரிசம்னே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இவரு உருவாக்குன ஒரு ஆல்பம் சாங் வெளியே வந்துச்சுங்க, அதுலயும் விஜய் மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சது, என்ன சும்மா சும்மா விஜய் மாதிரி பண்ற, விஜய் மாதிரி பண்ற, விஜய் ஆயிடுவா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அதனால ஹர்ஷவர்தனுக்கு இதுல ஒரு குட்டி அட்வைஸ் என்னன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வச்சது சொல்றேன், நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல தனியா எப்போ உருவாக்குறீங்களோ அப்பதான் தமிழ் சினிமால நிலைச்சு நிக்க முடியும். யாரோ ஒருத்தர் பண்றாங்க அவங்க மாதிரி நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரசிகர்கள் இங்க தூக்கி விட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த 5 நெப்போ ப்ராடக்ட பாத்திருப்பீங்க. இதுல எந்த நெப்போ ப்ராடக்ட் பாஸ் ஆவாங்க, ஃபெயில் ஆவாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.